ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஹார்பிக், ஒரு கொஞ்சம் கோலமாக சேர்த்து அதோட கூட கொஞ்சம் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பாத்ரூமை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். கோலமாக எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கோலமாக சேர்த்தா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, அதை தேய்க்கும் போது அதில் இருக்க பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற கரையெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். அதனால தான் கோலமாக சேர்த்துக்கிறோம். கோலமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஹார்பிக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம துணி துவைக்கிற லிக்விடு இல்லைன்னா வாஷிங் பவுடர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாத்ரூம் டைல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஊற்றி விடுறேன். ஃபுல் பாத்ரூமும் நான் க்ளீன் பண்ண போகிறதில்ல. இந்த டேப்பு அப்புறம் கொஞ்சம் அழுக்கு பட்டிருக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப தேய்ச்செல்லாம் கழுவ தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல, கொஞ்ச நேரத்திலேயே சட்டுன்னு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே காய வச்சிடலாம். காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேய்ச்சி கழுவ போகிறோம். என்னடா நம்ம சேனலில் திடீர்னு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எப்போவுமே ஃபேஸு, ஸ்கின்னு இந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி கிச்சன் ஐடியாஸ், பாத்ரூம் ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ். அதோட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்கிறதால ஃபேஸுக்கு எதுவுமே அப்ளை பண்ண முடியலை, வீடியோ எடுக்க முடியலை. அதுதான் இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ். அதை கூட என்னால் பண்ண முடியலை. சரி, ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ அந்த டேப்பை தான் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதை கூட வீடியோ அங்கே தூரமாக வச்சுட்டு எடுக்கிறதுனால நான் பக்கத்தில் எதுன்னு வைக்கல. கொஞ்சம் முடியலைன்னு சொன்னேன் இல்லையா, நிஜமாவே முடியலை. ஆனால் ஒரு வீடியோ மேக் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்துட்டேன். இந்த பாத்ரூம் மேபி டைல்ஸ்லாம் போட்டு மோர் தென் 1 இயர் இருக்கும். அது வரைக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணல. அதாவது இந்த மாதிரி கோலமாவு, ஹார்பிக் எல்லாம் போட்டு ஊற வச்சு வினிகர்லாம் போட்டு க்ளீன் பண்ணல. நான் வந்து டெய்லி 2 டேஸுக்கு ஒன்ஸ் நான் வந்து வைப்பர் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். அதை வச்சு ஹார்பிக்கோ இல்லை லிக்விட், வாஷிங் லிக்விட் போட்டு கொஞ்ச நேரம் அங்கங்கே தெளிச்சுட்டு குளிக்கிற டைம் ஊற வச்சுட்டு டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதனால் ரொம்ப கரையெல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப கரை பிடிக்க வச்சுட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட பாத்ரூம் பார்க்கும்போது நமக்கே அன்ஈஸியாக இருக்கும், ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னு வைங்களேன், எப்போவுமே பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரொம்ப தேய்க்க வேணாம். நான் கொஞ்சம் மெதுவாக தான் தேய்ச்சேன். அப்போ கூட இந்த கீழே இருக்கிற கரையெல்லாம் போகலை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். இருங்க, நான் தேய்க்கிறேன். இப்போ கீழெல்லாம் கொஞ்சம் கரை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அந்த வைப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் குளிக்கிற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு கொடுத்தீங்கனாலே போதும். 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தாலே நம்ம பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். எனக்கு வந்து குளிக்க வரும்போதெல்லாம் இந்த பாத்ரூம் பார்த்தா க்ளீனாக இருக்கணும். அங்கங்கே சும்மா இந்த மாதிரி ஒரு கலராக இருந்தால் கூட குளிக்க பிடிக்காது. அதனால் நான் என்ன செய்வேன், குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஷிங் லிக்விடு, ஏதாவது வாஷிங் பவுடர் கொஞ்சம் கரைச்சி அங்கங்கே தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் குளிப்பேன். அப்படியே விட்டோம்னா, ரொம்ப நாள் விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. 2 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணலைன்னா ரொம்ப கரை பிடிச்சிடும். இந்த டோர் பாருங்கள், பிவிசி டோர், அதுலேயும் அங்கங்கே உப்பு கரை நம்ம குளிக்கிற தண்ணி பட்டு படிஞ்சிருக்கு. அதை கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண கலவையை கொஞ்சம் அங்கங்கே தெளித்து விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும், அப்படியே கரையெல்லாம் போயிடும். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணால் டக்குன்னு ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும், உங்களுக்கு தான் கஷ்டம். நான் ஒரு ஸ்க்ரப்பர் தான் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுக்குறேன். ஒரு இது கவர், கை க்ளோஸ், நீங்கள் ஏதாவது ஹேண்ட் க்ளோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து திடீர்னு இந்த வீடியோ மேக் பண்ணதால் ஹேண்ட் க்ளோஸ் எல்லாம் போடாமல் அப்படியே நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ தான் நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சி டோரை இது பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன், 2 டேஸ் ஒன்ஸே நான் வைப்பர் வச்சு அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்கு இருக்காது. உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பாத்ரூம் பளிச்சுன்னு சூப்பராக புதுசாக நீங்கள் டைல்ஸ் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வைப்பர் வந்து பாத்ரூம்குள்ளேயே வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் குளிக்கும்போது அங்கங்கே அப்படியே தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா கரை இருக்கவே இருக்காது. 2 டேஸ் ஒன்ஸ் உங்கள் பாத்ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாலும் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். ஐயோ கெஸ்ட் வந்துட்டாங்களே
நம்ம பாத்ரூம் வீக்லி ஒன்ஸ் தானே, மந்த்லி ஒன்ஸ் தானே வாஷ் பண்ணுவோம், இப்போ அழுக்கா இருக்கே அப்படின்ற ஒரு கவலையே உங்களுக்கு தேவையில்லைங்க. பாருங்க, அங்கங்க கீழே இருந்துச்சுல்ல, கீழே எல்லாம் நான் வந்து அந்த மிக்சிங், அதை வினிகர் கூலமா ஆர்பிக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்சர் வந்து கீழெல்லாம் நான் தெளிக்கவே இல்லை. டோருக்கு தெளிக்கும் போதும் அந்த டைல்ஸ் டேப்ஸ் கொஞ்சம் தெளிச்சதுலேயுமே கீழே இருந்ததை வச்சே நான் வந்து தேய்ச்சி விடுறேன். எப்படி அழுக்கு போகுது பாருங்க. இது 2 days ஒன்ஸ் தேய்க்கிறதுனால அந்த அழுக்கு இருக்கிறது இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் கரை விட்டுருந்தா கூட இந்த மாதிரி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கூட ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி பாருங்க. அதை ஊற வைக்கும் போது கொஞ்சம் ஒரு இல்லை பாதி எலுமிச்சை சாறு கூட பிழிஞ்சு விட்டு தேய்ச்சி பாருங்க. அழுக்கு சட்டுன்னு போயிடும். பாத்ரூமும் ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும். அந்த எலுமிச்சை தோல் வச்சு நீங்க தேய்ச்சதுனால ரொம்ப அழுக்கா இருந்தா எலுமிச்சை தோலை வச்சு நீங்க தேய்ச்சி எடுக்கலாம். என்னோட டேப் கூட நான் வந்து டேப் எப்பவுமே கிளீன் பண்ணதில்லை, இன்னைக்கு தான் கிளீன் பண்றேன். பாருங்க, இது ஊத்தி ஒரு 15 minutes ஊற விட்டு கிளீன் பண்றேங்க. டேப் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு. பாத்ரூம் டைல்ஸ் வந்து நீங்க கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அங்கங்க டைல்ஸ் ஒட்டின இடம் தெரியும் இல்லையா, கோடு கோடா, அந்த இடத்துல தான் அழுக்கு படிஞ்சிருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்காது. அந்த இடத்துல வைப்பர் வச்சு ஒவ்வொரு ஷேப்புக்கும் நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா அழுக்கெல்லாம் அப்படியே சுத்தமாயிடும். அழுக்கெல்லாம் கரைஞ்சு போயிடும். நீங்க ஃபுல்லா போட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும்னு இல்லை, நீங்க அங்கங்க டைல்ஸ் ஒட்டி இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டை பார்த்து வைப்பர் வச்சு ஒரு பொசிஷன்ல நின்று அதை நீங்க தேய்ச்சி விட்டீங்கனாலே அழுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் எப்பவுமே குளிக்கும் போது 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த வைப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். சூப்பரா கிளீனா இருக்கும். இப்ப பாருங்க, நான் முன்னாடி இருந்த அந்த கொஞ்சம் கரை லைட்டா தேய்ச்சேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரை ரொம்ப படிஞ்சிருந்ததால இப்போ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சேன். எல்லா கரையும் போச்சு. இப்போ மேல் டேப் கூட நான் கிளீன் பண்ணிட்டேன். சரி, வீடியோ அங்கங்க வச்சு பண்ணாம ஒரேடியா வீடியோ காமிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்க, சுத்தமா கிளீன் பண்ணிட்டேன். இந்த குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி போறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அங்கதான் மெயினா அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துரும். ஸோ அந்த இடத்துல அழுக்கு முடியெல்லாம் போய் தங்கிடும். அதை நம்ம டெய்லியே முடியெல்லாம் தலை குளிச்சதுக்கு அப்புறம் டெய்லி முடியெல்லாம் எடுத்து விட்டுறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியும் போகாமல் அடைச்சிட்டு இருக்கும். அந்த இடம் ரொம்ப அன்கிளீனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல டெய்லி தலை குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் டெய்லி அந்த இடத்துல முடி தங்காமல் அழுக்கு சேராமல் பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். பூச்சி, அந்த கரப்பான், அந்த மாதிரி நிறைய அழுக்கு இருந்தால் தான் நிறைய வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சி, கரப்பான் பூச்சி எதுவுமே இருக்காது. பாத்ரூம் நீட்டா இருக்கும். பாருங்க, அந்த இடத்துல அந்த மூலையில தான் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு கூட நான் எப்பவுமே அப்படித்தான் 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி வைப்பர், இந்த பாருங்க, வைப்பர் வச்சு மேல் நோக்கி, மேல் டைல்ஸ் எல்லாம் மேல் நோக்கி கொஞ்சம் இழுத்து விட்டோம்னாலே அங்கெல்லாம் அழுக்கு இருக்காது. குளிக்கும் போது தண்ணி படுற இடம் வரைக்கும் தான் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் அழுக்கு சுத்தமா இருக்காது. லைட்டா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னாலே ரொம்ப நீட்டாயிடும். இந்த மூலையிலையும் பாருங்க கொஞ்சம் அழுக்கு இருக்கு. அதாவது 2 days ஒன்ஸ் தேய்ச்சி கழுவுறதுனால தான் அழுக்கு இருக்காது. நம்ம அப்படியே விட்டுட்டு 1 monthக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணலாம், 2 monthக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணலாம்னா அழுக்கு ரொம்ப சேர்ந்துரும், நமக்கு தான் கஷ்டம். இந்த மாதிரி அப்பப்ப பண்ணி விட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அழுக்கு சேராது. 2 days ஒன்ஸ் நம்ம சும்மா குளிக்கும் போது லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணி விட்டோம்னாலே அழுக்கு இருக்காது. ஹார்பிக் ஊற்றி விடலாம். இதுக்கு ரொம்ப இதாதான் காசெல்லாம் செலவு பண்ணி வாங்கணும் ஊற்றணும்லாம் கிடையாது. நம்ம பாத்ரூம்ல எப்பவுமே லிக்விடும் இருக்கும், ஹார்பிக்கும் இருக்கும். அதை வச்சு சும்மா லைட்டா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திட்டு வாஷ் பண்ணோம்னாலே பாத்ரூம் எப்பயும் நீட்டா இருக்கும். இங்க பாருங்க, அந்த மூலையில கூட இப்ப அழுக்கே இல்லை, சூப்பரா கிளீன் ஆச்சு. இந்த மாதிரி நீங்க பாத்ரூம் கிளீன் பண்ணீங்கன்னா உங்க பாத்ரூம் முன்ன சொன்ன மாதிரி எப்பவும் போல நல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். பார்க்கும்போதும் நல்லா இருக்கும். நமக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்காது. யாரும் கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கனாலும் ஐயோ பாத்ரூம் கிளீன் பண்றதுன்ற கவலையே இருக்காது. எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். வாசனையா இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழ சாறு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டெய்லி எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் எலுமிச்சம்பழம், அந்த தோலை கூட எடுத்து அங்கங்கே நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு தெளித்து விட்டோம்னா பாத்ரூம் எப்போவுமே ஒரு நறுமணமாக நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம வாசனை பொருட்கள்லாம் வாங்கி பாத்ரூமில் வைக்கணும், அதிக காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சே நம்ம பாத்ரூமை கூட க்ளீன் பண்ணிடலாம். நம்ம அப்பப்போ அடிக்கடி கழுவிட்டோம்னா க்ளீன் பண்ணிட்டோம்னா நிறைய டைம் இதுக்குன்னு நம்ம வேஸ்ட் பண்ணணும் ஒதுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடிக்கடி கழுவிட்டா டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணோம்னா தான் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ டேப்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, நியூவாகவே இருக்குது. ஸோ இது மட்டும் டேப் மட்டும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டோம்னா சரி, மேல் டைல்ஸ்லலாம் அழுக்கே இருக்காது. அதுக்கும் அந்த வைப்பர் வச்சு ஒரு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்.
ரொம்பவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாத்ரூம் முன்னே இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அடுத்த நல்ல கண்டென்ட்ல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.